வழிகளை பின்னோக்கும் போது என்னை தாங்கிய இயேசுநாதா, நன்றி சொல்லி துதிப்பதே அல்லால் வேறொன்றும் இல்லை தேவா. வந்த வழிகளை பின்னோக்கும் போது வெகு தூரம் முன்னோக்கி போக பலன் நல்கி நீர் காருண்யத்தால். வெகு தூரம் முன்னோக்கி போக பலன் நல்கி நீர் காருண்யத்தால். தளரும் நேரங்களெல்லாம் தோள் மீது சுமந்தவரே, நான் தளரும் நேரங்களெல்லாம் தோள் மீது சுமந்தவரே. வந்த வழிகளை பின்னோக்கி போது என்னை தாங்கிய இயேசுநாதா. ஓடி மறையும் வேளைகளெல்லாம் தேடி போஷித்திரன்புடனே. ஓடி மறையும் வேளைகளெல்லாம் தேடி போஷித்திரன்புடனே. ஜீவியத்தின் நிமிஷங்களெல்லாம் தேவ ஜனத்தை துணையாய் தந்தீ. ஜீவியத்தின் நிமிஷங்களெல்லாம் தெய்வ ஜனத்தை துணையாய் தந்தீ. வந்த வழிகளை பின்னோக்கும் போது என்னை தாங்கிய இயேசுநாதா. மனவேதனை என்னை கண்டு மனமாறிடதை காட்டினீ. மனவேதனை என்னில் நீர் கண்டு மனமாறிடதை காட்டினீ. இருள் சூழும் பாதைகளெல்லாம் அருள் ஒளியாய் முன் சென்றீரே. இருள் சூழும் பாதைகளெல்லாம் அருள் ஒளியாய் முன் சென்றீரே. வந்த வழிகளை பின்னோக்கும் போது என்னை தாங்கிய இயேசுநாதா, நன்றி சொல்லி துதிப்பதே அல்லால் வேறொன்றும் இல்லை தேவா. வந்த வழிகளை பின்னோக்கும் போது
எங்களை கிருபையாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே, துதிக்கிறேன், நம்மை சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே அடிமை கொடுக்கப்படுற செய்திக்காக உங்கள் சமூகத்தினை பார்க்கிறேன். என்னை மறைத்து நீ வெளிப்படும் இந்த செய்தியானது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், உம்முடைய வார்த்தையிலாக இருக்கட்டும். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்கள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோசரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு புகழப்படாத வேதாகம வீரர்கள், அன்சங் ஹீரோஸ் ஆஃப் த பைபிள். இதிலே ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இதனாலே பார்க்க போகிற அந்த புகழப்படாத வேதாகம வீரர் யார் என்றால் பர்சில் என்று சொல்லக்கூடிய ஒருவர். 2018 கேரளா மாநிலமானது நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப அழகான இயற்கை வளங்கள், என்னும் ஆறுகள், மேற்கு தொடர்ச்சி மலை, இன்னும் பார்த்தோம்னு சொன்னால் உப்பு நீர்த்தேக்கங்கள், ரப்பர் மரங்கள், இப்படின்னா அவ்வளவு அழகாக ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இருக்கக்கூடியதான் கேரளா மாநிலம். அங்கே 2018ஆம் ஆண்டிலே ஒரு சரித்திரம் காணாத ஒரு பெரிய பெருவெள்ளம் வந்து பயங்கரமாக மக்கள் அவதியுற்றார்கள். அந்த நாட்களிலே மீனவர்கள் தங்கள் உயிரை கூட பார்க்காதபடி இறங்கி, ஜாதி மதம் எதையுமே பார்க்காதபடி, குடும்பத்தினரோ அல்லது வேறு எங்களோட எதையுமே பார்க்காதபடி தங்களுடைய உயிரையும் பணையம் வைத்து அவ்வளோ ஒரு காரியங்கள் அவர்களை காப்பாற்றுவதற்காக அப்படி முன் வந்தார்கள். ஜெயிலன் சொல்லக்கூடிய ஒருவர் கூட 38 வயதானவர். அவர் இந்த பெண்கள் எல்லாம் படகிலே போகும்போது நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கும்போது கூட அப்படி அவர் குனிந்து தன்னுடைய முதுகை ஒரு ஸ்டெப்ஸில் ஏறுவது போல், படியில் ஏறுவது போல் எல்லோரும் தாண்டி போவதற்கு ஒரு உதவி செய்தாராம். அப்பொழுது அந்த கேரள முதல்வர் பினராயி விஜயன் என்ன சொன்னார்னு சொன்னால், இவர்களெல்லாம் இந்த உதவி தன்னுடைய உயிரை கூட பார்க்காதபடி செய்தார்களே, அவர்களுக்கு ஒரு சிறப்பு உதவித்தொகை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அறிவித்திருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், இந்த ஒரு மனிதமான ஒரு செய்தியை செய்வதற்கு இந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்தோம், இதுக்கு கலந்து வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்களெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்களாம். அது அந்த நாளை கூட நான் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே, ஒரு இருளான நேரத்திலே உதவி செய்த ஒருவர், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காதபடி அந்த உதவி செய்த ஒருவரை பற்றி தான் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். நாம் வேதாகமத்தில் உள்ள பெரியவர்கள் என்று நாம் பார்க்கும்போது பெரிய பெரிய வீரர்கள் அல்லது ஜப வீரர்கள் அப்படியெல்லாம் வீராங்கனைகள் நாம் பார்த்தோம்னு சொன்னால் அநேகம் நமக்கு கண்களுக்கு முன்பதாக வரும். விசுவாச தந்தை என்றால் அப்ரஹாம் என்னும், மோசே, யோசுவா, யாக்கோபு, யோசேப்பு என்று சொல்லி நாம் கிதியோன் என்று பலரை நாம் சொல்லுவோம். விசுவாச பட்டியலில் கூட வருகிறது. அவ்வளோ நமக்கு அது ஞாபகம் வரும். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்னும் பவுல், பேதுரு, இப்படியாக நமக்கு இவர்கள் தான் நமக்கு முதலில் ஞாபகம் வரும். ஆனால் பலரும் வேதாந்தத்திலே பலரை பற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. அவர்கள் அவருடைய எந்த ஒரு புகழப்படாதவர்கள் தான். அதிலே ஒருவர் தான் இந்த பர்சிலா என்று சொல்லக்கூடிய ஒருவர். இவரை பற்றி எங்கே வருகிறதுன்னு சொன்னால் 2 சாமுவேல் 17வது அதிகாரம், 2 சாமுவேல் 19வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம், இங்கே இவரை பற்றி அங்கே வருகிறது. இது எப்படி அது நாம் சொல்வது, இவர் எவ்வளோ எப்படி உதவி செய்தார் எந்த காரியங்களை பார்ப்பதற்கு முன்பதாக எங்கே வருகிறது பார்க்கும்போது தாவீதுக்கு இவர் செய்த ஒரு உதவிதான். தாவீதுடைய மகனான அப்சலோமுக்கு தாமார் என்ற ஒரு சகோதரி இருந்தாள். ஒரு அழகாக இருப்பாள். தாவீதுக்கு அநேக மருமனெல்லாம் உண்டு. அதிலே ஒருவன் அம்னோன் சொல்லக்கூடிய ஒரு தாவீதுடைய குமாரன், இந்த ஒரு தாமார் ஒரு சகோதரி முறைதான் வரும். அவளை பார்த்து அவள் அழகாக இருப்பாள். அவள் மேலே அவன் ரொம்ப பிரியம் வைத்து சூழ்ச்சி செய்து அவளை கற்பழிக்கிறான். இது அப்சலோனுடைய சகோதரி. இது அப்சலோமுக்கு தெரிந்தவுடனே ரொம்ப கோபமாக இருக்கிறான் அம்னோனிடம். 2 ஆண்டுகள் அப்படியே இருக்கிறான். என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த அம்னோனை கொலை செய்கிறான். ஒரு விருந்து போல வைத்து அவனை கொலை செய்ய ஏற்பாடு செய்து விடுறான். அம்னோன் இறந்து போகிறான். பிறகு தாவீதுக்கு பயந்து இவன் அங்கே ஒரு ஒளித்துக்கு நாள் இருந்தான். ஆனால் தாவீதுக்கு ஒரு சிறப்பு குணம் என்னன்னு சொன்னால், பகைவரானாலும் சரி, அவருக்கு என்ன பிரச்சனைகள் யார் கொடுத்தாலும் அவர்களுக்கு ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி கூட அவளுக்கு எதிராக பேசவே மாட்டார். அவர் அப்சலோமுக்காக இந்த மகன் அங்கே ஒளித்திருக்கிறானே, அவனை பார்க்க முடியல என்று சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு இருந்தார். அப்பொழுது அப்சலோம் அழைக்கப்படுகிறார். அவர் இங்கே இவர் அப்சலோம் என்ன செய்ய சொன்னால்,
வந்து எல்லா ஜனங்களும் ஜனங்கள் மத்தியிலே நல்ல அன்பாக நல்ல பேசி அவர்களை முத்தம் செய்து ஏதாவது வழக்கு கொண்டு வந்தால் அப்படி அவரிடம் போக வேண்டாம், அங்கே உங்களுக்கு பதில் சொல்வதற்கு ஆள் கிடையாது என்று சொல்லி எல்லோரும் வருகின்றவர்கள் எல்லாம் இவன் தன்னிடம் அழைத்து அவளை அன்பாக பேசி இப்படி அவன் செய்து அநேகமான திரளான ஜனங்களை அவன் தன் வசப்படுத்தி கொண்டான். இந்த ஒரு காரியத்தை தாவீதுக்கு இந்த ஒரு காரியம் அறிவிக்கப்பட்ட உடனே இவர் பயந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் தங்களுடைய ஆட்கள் சொல்கிறார், நாம் எல்லோரும் உடனே தீவிரமாக நம் இடத்தை விட்டு கடந்து செல்லவில்லை என்றால் அப்சலோம் எல்லோருமே அவன் கொன்று விடுவான், அழித்தும் போடுவான் என்று சொல்லி இவர் தன்னுடைய ஆட்கள் தன்னுடைய பிரியமாக இருக்கிறவர்கள் மற்ற ஆட்கள் எல்லாம் அழைத்து கொண்டு கால்நடையாக முகத்தை ஒரு முக்காடிட்டு கொண்டு கால்நடையாக நடந்து போகிறார். அங்கிருந்து போய் இவர் யோர்தானை கடந்து மக்னாயிம் என்று எனக்கூடிய ஒரு இடத்துல போய் சேர்கிறார். அங்கே இவருடைய ஆட்கள் வந்து போல முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டு எல்லோரும் கால்நடையாக நடந்து போகிறார்கள். இது ஒரு இருளான ஒரு நேரம் தாவீதுக்கு. எவ்வளோ தூரம் ஒரு தைரியமாக அந்த கோலியாத்துக்கு எதிராக நின்று பேசும்போது சவுல் ராஜா இவனுடைய சகோதரர்கள் மற்ற பொருள் எல்லோருமே பயந்தார்கள். அவன் வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது பயந்தார்கள். ஆனால் இவனோ அவனை பார்த்து விட்டு அந்த விருத்தசனை இல்லாதவன் இப்படியெல்லாம் நம்முடைய தேவனை பேசுகிறாரே என்று சொல்லி சவுல் ராஜாவிடம் சொல்கிறார், நான் அவனை கொண்டு போடுவேன் என்று சொல்லி. அப்பொழுது அவருக்கு நீ சிறு பையனெல்லாம் உனக்கு அந்த பயிற்சியெல்லாம் கிடையாதுன்னு சொன்ன உடனே தாவீது சொல்கிறார், நான் ஒரு தடவை ஒரு சிங்கம் ஒரு கரடி ஒரு விசை சிங்கம் ஒரு விசை கரடி வந்து ஒரு ஆட்டை பிடித்தது, நான் அதை கிழித்து கொண்டு போட்டேன். ஆனால் இஸ்ரவேல் தேவன் என்னை நிச்சயமாக இதை செய்ய என்னோட இருப்பார் என்று சொல்லி அவ்வளோ தூரம் ஒரு தைரியமாக இருந்தவர். அது மட்டுமல்ல, ஒரு நல்ல ஒரு மியூசிஷியன், ஒரு கம்போசர், சங்கீதங்களை ஏற்றுகிறவர், சங்கீதங்களை பாடுகிறவர், இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படி ஒரு சவுலுக்கு அந்த அசுத்தா வரும்போது தான் இவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டிலே இசைக்கரை மீட்டும்போது அவருக்கு அந்த அசுத்தாவை அவருடைய நீடம் அந்த அளவுக்கெல்லாம் அவர் இருந்தவர். இங்கே அவருக்கு ஒரு இருளான தன்னுடைய மகனுக்கு பயந்து இவர் போகிறார். எப்படி போகிறார்? முகத்தை மூடிக்கொண்டு கால்நடையாக நடந்து போகிறார். அங்கே போய் யோர்தானை கடந்த மக்னாயிம் என்ற இடத்திலே அங்கே போய் சேர்ந்த உடனே அங்கே தான் இந்த ஒரு பர்சிலா என்பவர் வருகிறார். அங்கே 2 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் 27 வசனத்திலிருந்து 27-29 வசனங்களை பார்க்கும்போது தாவீது மக்னாயிம் சேர்ந்த போது அம்மோன் புத்திரர் தேசத்து ரப்பா பட்டணத்தாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோத்தேப்பார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோஹிலிம் ஊரானும் கீலேத்தியனுமாகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையும் மாவையும் வறுத்த பயிற்சியும் பெரும் பயிற்சியும் சிறு பயிற்சியும் வறுத்த சிறு பயிற்சியும் தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிட்டதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும் தவனமாக இருப்பாள் என்று இப்படி செய்தார்கள். இங்கே 3 பேர் கொண்டு வந்தார்கள் சொல்லப்படி இருக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் பர்சிலா பற்றி தான் நாம் பின்னே பார்க்கிறோம். இவர்கள் என்னதெல்லாம் 14 காரியங்கள் 16 ஜாமான்களே இவர்கள் கொண்டு வருவார்கள். உணவு உண்பதற்கு மெத்தைகள், ஆடுகள், தண்ணீர், நெய், வெண்ணெய், இப்படி பல 14 காரியங்கள் சாதனங்களை இவர்களுக்காக இந்த வனாந்தரத்திலே இவர்கள் கஷ்டப்படுவார்களே என்று சொல்லி அவர்களுக்காக கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து அதற்கு பிறகு என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் அப்சலோம் இப்படி சண்டை நடந்து கொண்டு இருக்குது. அப்சலோம் இவர்களுக்கு எதிராக வரும்போது தாவீதுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எதிராக வரும்போது அங்கே ஒரு கர்வாலி மரத்திலே அவர் அகப்பட்டுக் கொள்கிறார். கோவிரி கடத்தில் போகும்போது அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த விஷயம் தாவீதுடைய தளபதியான யோவாபுக்கு தெரிகிறது. அவர் உடனே சொல்கிறார், ஏன் அவனை விட்டு வந்தீர்கள், கொலை செய்ய வேண்டியதானே என்று சொல்லி 10 பேரை அங்கே அனுப்பி அவன் அப்படியே கொலை செய்யுங்கள் என்று சொல்லி கொண்டு போடு என்று சொன்ன உடனே அவர்களும் போய் அப்சலோமை கொன்று போட்டு அது ஒரு குழி தோண்டி அங்கே கற்கோயிலாக அவருக்கு மேலே கற்கோயிலாக வைத்தார்கள். அப்சலோம் இறந்து போனார் என்று போன வாரத்திலே பார்த்தோம். அது கூஷி அஹிமாஸ் 2 பேர் போய் கூஷி நல்ல முறையிலே எடுத்து அந்த அப்சலோம் இறந்ததை பற்றி எடுத்து சொன்னார் என்று பார்த்தோம். அதற்கு பிறகு அவர் புலம்பி அழுது கொண்டிருந்தார் என்று போன வாரத்தில் செய்தியிலே பார்த்தோம். இங்கே அந்த செய்தி இவருக்கு கிடைக்கிறது. அப்சலோம் இறந்து போனார் என்ற செய்தி தெரிந்தவுடனே ரொம்ப துக்கித்து ஒரு அழுது கொண்டிருக்கிறார். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள், இனி உமக்கு தொந்தரவு பண்ண எல்லாரும் இறந்து போனார்களே, இனி நீர் வந்து ராஜ்யத்தை ஆளலாம் என்று சொல்லி இவரே திருமணம் சென்று எருசலேமுக்கு போகலாம் என்று சொல்லி அவரெல்லாம் சொன்ன உடனே இவர் யோர்தானை கடந்து அங்கே எருசலேமுக்கு போவதற்காக நிற்கும்போது அங்கே அந்த பர்சிலா அங்கே வருகிறார். அது எங்கே பார்ப்போம்னு சொன்னால் 2 சாமுவேல் புத்தகம்
19வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் அங்கே போய்கொண்டு முதல்ல அவர் போகும்போது அவர் பின்னாலே சீமை என்று சொல்லக்கூடிய ஒருவன் சவுலுடைய குடும்பத்தில் உள்ளவன் தான். அப்படி அவரை இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, நீ சவுலுடைய குடும்பத்துக்கு செய்ததுக்கு தான் உனக்கு இந்த தண்டனை என்றெல்லாம் சொல்லி அவ்வளோ தூரம் அந்த சீமையை கூட தாவீதையும் அவருடைய கூட வந்தவர்கள் மேலேயும் கல்லெல்லாம் கொண்டு எரிந்து தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளெல்லாம் பேசிக்கொண்டு வந்தான். இங்கே இப்பொழுது அப்சலோம் இறந்து போய்விட்டார், திரும்ப ராஜ்யபத்துக்கு வந்து விட்டார் தாவீது தெரிந்த உடனே இங்கே அவன் வருகிறான், வந்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள் சொல்கிறார். ஆனால் அவர் தாவீது சொன்ன காரியம் என்னன்னு சொன்னால், அவரை பார்த்து உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவான், நீயும் சீபாவும் 2 சமய புஸ்தகம் 19 அதிகாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால், அங்கே ராஜாவை நோக்கி ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவின் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளில் இந்த அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதிலே வைக்காமலும் இருப்பாராக என்று சொன்ன உடனே அவர் அதற்கு என்ன சொல்கிறார் சொன்னால், அதற்கு தாவீது சிறியவன் குமாரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களாக இருந்திருக்கு, எனக்கு உங்களுக்கும் என்ன, இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாம் என்று சொல்லி அவன் செய்த தவறுக்காக நம்ம ராஜாவாகிவிட்டோமே, இனி அவனை ஒரு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு குணத்தை உடையவர் தான். அப்சலோமுக்காக எத்தனை முறை அவர் அழுது புலம்புகிறார். அவர் இந்த அளவுக்கு தன்னுடைய அம்னோன் மகனை கொன்று விட்டு போய் ஒளித்திருந்த வர வைக்கிறதுக்கு அவருக்கு சமாதானம் இல்லை. இப்பொழுது இறந்த பிறகு துக்கம் தான் கொண்டாடி கொண்டிருக்கார். அந்த அளவுக்கு ஒரு மகனுக்கு பயந்து இவர் ஓடினவர் தான். ஆனால் தாவீதுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல குணங்கள் உண்டு. இங்கே திரும்பவும் பர்சில்லா என்ன சொல்ல இவரை வழி அனுப்புவதற்காக யோர்தான் மட்டும் அவர் தன்னுடைய ஊரில் இருந்து யோர்தான் மட்டும் அவர் வருகிறார். வந்து அவர் என்ன அப்பொழுது தாவீது இவரை பார்த்து சொல்கிறார், நீர் ஏனென்றால் அவர் இங்கே வரது வரைக்கும் அந்த பர்சில்லா அவருக்கு தாவீதுக்கும் அவருடைய ஆட்களுக்கும் அவர்களை அவர் பராமரித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அதனால தான் ராஜா பர்சில்லாவை பார்த்து என்ன சொல்கிறார் சொன்னால், நீ என்னுடைய கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து நான் பராமரிப்பேன் என்று அவர் சொல்கிறார். நன்றி மறவாத ஒருவர் தான் தாவீது. அப்பொழுது அவர் பர்சில்லா என்ன சொல்கிறார், எனக்கு 80 வயது ஆகிறது, நான் இப்போது கூட வந்து நான் எதுக்கு உமக்கு பாரமாக ஏன் நாம் இருக்க வேண்டும், இப்பொழுது நான் ஏதாவது சாப்பிட்டாலோ தண்ணீர் கொடுத்தாலோ ஏதாவது ருசி எனக்கு இருக்க போகிறதா, நன்மை தீமை அறியாதவனாக இருக்கிறேன், என்னுடைய சொந்த இடத்துக்கு நான் திரும்பி போய் என்னுடைய பெற்றோர் தாய் தகப்பன்மார்களை வைத்த கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணட்டும், நான் அங்கே போகிறேன்னு சொல்கிறார். திரும்ப என்ன அப்படியே செய்ய வேண்டும் என்று சொன்னால் கிம்காம் அவருடைய அது யாருன்னு சொல்லப்படல, மகனா யாருன்னு சொல்லப்படல, கிம்காம் உடனே வருகிறார். அவருடைய குடும்பத்தில் உள்ளவர் என்று நினைக்கிறேன். அவன் உடனே வருகிறார். அவருக்கு நீ செய்ய வேண்டியதை செய்யும் என்று சொல்கிறார் பர்சில்லா. அதற்கு தாவீது சொன்னார், உமக்கு நான் அவனுக்கு நடப்பித்து 38வது வசனம், அப்பொழுது ராஜா கிம்காம் என்னுடைய கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்து முத்தம் செய்து தாவீது அவரை அனுப்புகிறார். அதோடு முடியவில்லை. தாவீது அந்த நன்றியை மறக்காதபடி தன்னுடைய வயதான காலத்தில் இது 1 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது தாவீது தன் முதிர் வயதிலே மரண காலம் சமீபித்த போது தன் குமாரனுக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் சாலமோனுக்கு கொடுக்கிறார். அப்பொழுது அங்கே என்ன செய்யலாம் சொன்னால் 7வது வசனம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தோம் என்றால், கிலோத்தியனான பர்சில்லாவின் குமாரருக்கு தயவு செய்வாயாக, அவர்கள் உன் பந்தியில் சாப்பிடுவர்களுடன் இருப்பார்களாக, உன் சகோதரனாய் அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடிப்போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள் சொல்லி தன்னுடைய அந்த முதிர் வயதில் என்னென்ன அட்வைஸ் சாலமோனுக்கு கொடுத்தாரோ அந்த அதிலே இதையும் அவர் சேர்த்து சொல்கிறார். பர்சில்லாவின் குமாரருக்கு நீ உதவி செய்வாயாக என்று சொல்லி அந்த நாட்டில் அந்த நேரத்தில் நான் அங்கே நான் ஓடிப்போகையிலே அவர்கள் என்னை ஆதரித்தார்கள் என்று சொல்கிறார் பார்க்கும்போது அதுதான் இந்த நாளில் உள்ள செய்தி. பர்சில்லாவுக்கு 80 வயது ஆகிறது. அந்த 80 நமக்கு வயதாகிவிட்டது என்று யாருக்குமே நான் உதவி செய்வதற்கு வயது ஒரு தடையல்ல. அது மட்டுமல்ல, அவர் ரிஸ்க் எடுத்து செய்கிறார். அப்சலோமுக்கு இந்த காரியம் தெரிந்திருக்குமானால் அவரை நிச்சயமாக அவரை குடும்பத்தையும் கொலை செய்திருப்பான். என்றால் தாவீதுக்கு எவ்வளோ தூரம் தகப்பன் என்று பார்த்துருந்தா அந்த அளவுக்கு அவன் நடந்திருக்க மாட்டான். அவன் மனதில் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த அன்பு பாசம் என்பதே இல்லாமல் நாம் பார்க்கிறோம் அப்சலோமிடம். அப்படி அந்த ரிஸ்கையும் எடுத்து இவர் என்ன பண்ணுகிறார் சொன்னால், இந்த ஜாமானங்கள் எவ்வளோ 14 ஜாமானங்களையும் அவருக்கும் தாவீதுக்கும் அவருடைய மக்களுக்கும் அப்போ மட்டுமில்லை அவர்கள் அங்கே இந்த கிளம்பு வரைக்கும் அவர்களை கொடுத்து பராமரித்தார்னு சொல்லி நாம் படிக்கிறோம். என்று பார்க்கும்போது நமக்கு வயது என்று ஆகிவிட்டாலே பல சாக்குப்போகள் நாம் சொல்கிறோம். பல காரியங்களுக்காக நல்ல காரியங்கள் செய்வதற்கு பல சாக்குப்போ, இனி என்ன என்னுடைய வயதாகிவிட்டது, யாருக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி இங்கே பார்த்தோம்னு சொன்ன சொல்கிறார். 80 வயது ஆகிறது. அவர் தாவீது சொல்கிறார், நீ என்னுடைய கூட வர நான் உண்மை பராமரிப்பேன் என்று அவர் சொல்கிறார். நன்றியை
இன்றைக்கு கடன் செய்ய வேண்டுமே என்று சொல்லி அங்கே அவர் என்ன சொல்கிறார், ஒரு திருப்தியான ஒரு மனது அவருக்கு. அவர் சொல்கிறார், நான் அங்கே வந்து உமக்கு ஏன் பாரமாக இருக்க வேண்டும், நாமாக இருந்தால் ராஜா ஆகிவிட்டார், எப்பொழுது இப்படி சொல்லுவார் என்று எதை நோக்கி கொண்டு இருப்போம், அவருடைய என்னென்ன நமக்கு செய்த உதவிக்கு நம் பிரதிபலன் கிடைக்குமோ, இது நல்ல ஒரு சான்ஸ் என்று சொல்லி ராஜாவை திரும்பவும் தாவீது ராஜாவாகி விட்டாரே என்று சொல்லி எந்த அளவுக்கு நாம் எல்லாவற்றையும் சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்து சொன்னால் அவன், நான் அங்கே வந்து என்ன எதுக்கு உமக்கு பாரமாக நான் இருக்க வேண்டும், நான் வந்தாலும் உங்களுடைய சங்கீதக்காரர்கள் பாடுறது சங்கீதத்தெல்லாம் நாங்கள் கேட்டு ரசிக்க முடியுமோ, இல்லை தண்ணீர் நல்ல நல்ல ருசியான பதார்த்தங்களை நான் சாப்பிட்டு அதையும் ரசிக்க முடியுமோ, ஒன்றும் செய்ய முடியாது, நான் இங்கே இருந்து விடுகிறேன். ஆனால் கம்காமுக்கு வேண்டும் என்றால் அந்த உதவி செய்ய என்று சொல்ல, தனக்கு அந்த உதவி தேவையில்லை, நான் நல்ல ஒரு திருப்தியான மனசோடு அவர் இருக்கிறார். ராஜாவுக்கே இவ்வளோ தூரம் அவர் செய்திருந்தால் சொன்னால் அவர் பெரிய பணக்காரனாக தான் இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் செய்ய முடியாது. இத்தனை ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும் இந்த ஜாமானங்களெல்லாம் கொடுத்து விட்டான்னு சொன்னால் கடைசி அவர் திரும்பி வர்றது வரைக்கும் பராமரித்திருக்காருன்னு சொன்னால் பெரிய ஒரு பணக்காரர். ஆனால் அவருடைய எண்ணங்களை பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு பதவியை கேட்டுக்கலாம், ஒன்றுமே கிடையாது. அவை நான் எல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று ஒரு திருப்தியான ஒரு மனதுடையவரை நான் காண்கிறோம். இதே போல தான் அங்கே பசுனமித்தாள் எலிசா தீர்க்கதரிசி ஒவ்வொரு முறை அங்கே வரும்போதும் அவளை ஒரு தீர்க்கதரிசியாக அவள் காண்கிறாள். கடவுளுடைய மனதின் என்று அந்த அந்த இடத்தில் உள்ள அந்த பெண் பார்த்து தன்னுடைய கணவன் சொல்கிறாள், இவருக்கு ஒரு மேலறை கட்டி அங்கே கட்டில், மேஜை, குத்து விளக்கு எல்லாத்தையும் நாட்கள் எல்லாம் கொடுத்து நம்ம வைத்தால் அவர் வரும்போதெல்லாம் இங்கே அவர் தங்கி கொள்வார் அல்லவா, அவர் வந்து அவருக்கு ப்ரிப்பேர் பண்ணுமோ எல்லாம் செய்து கொள்வார்னு சொல்லி மேஜை, நாற்காலி, குத்து விளக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக கணவன் சொல்லி அந்த காரியத்தை ஏற்பாடு பண்ணுகிறாள். என்ன நடந்தது, அவர் யோசிக்கிறார். கியாசின் தன்னுடைய வேலைக்காரன் அவனிடம் அவர் கேட்கிறார். அவர் சொல்கிறார், இவள் நமக்கு வரும்போதெல்லாம் எவ்வளோ தூரம் நம்ம ரொம்ப அன்பாக விசாரிக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது நம்ம செய்ய வேண்டும், ராஜாவிடம் பேசணுமா, மந்திரிடம் பேச வேண்டுமா, என்ன என்று கேள் என்று சொன்ன உடனே அவள் என்ன பேர் சொன்னாள் என்றால், என்னுடைய ஜனங்களின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று சொல்லி அவள் அந்த வார்த்தையை சொன்னாள். ஆனால் அவளுக்கோ திருமணமாகி அநேக ஆண்டுகளானது, கணவன் வயதானவர், குழந்தை கிடையாது. சொல்லியிருக்கலாம், ஒரு தீர்க்கதரிசி அவர் சொன்னால் நிச்சயமாக நடக்கும் என்று இறைவனிடம் வேண்டினால் நிச்சயமாக நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் நினைத்திருக்கலாம். அவ்வளோ என்னுடைய குடும்பத்தின் மத்தியில் நான் சுகமாக வாழ்கிறேன் என்று சொல்லி அந்த திருப்தியாக சொல்கிறாள். அந்த திருப்தியுள்ள மனது நமக்கு வர வேண்டும். அதுக்கு எந்த வயதானாலும் சரி அந்த திருப்தி, 80 வயதிலே நாம் எல்லாம் அனுபவித்து விட்டோம், இனி அடுத்த ஜெனரேஷன் கிம்காமுக்கு நீ செய்ய வேண்டிய உதவியெல்லாம் செய்யும் என்று சொல்லி ராஜாவிடம் அவர் சொல்கிறார். ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். அப்சலோம் கொண்டு விடுவார். அந்த ஒரு எண்ணமே இல்லாதபடி தைரியமாக சொல்கிறார். திருப்தியான மனது இருக்கதை நாம் பார்க்கிறோம். நமக்கு எந்த தருணங்கள் கிடைக்கும்போது யாருக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ நம்ம உதவி செய்வதற்கு நம் முன் வர வேண்டும். டாக்டர் சாந்தகுமார் அவர் எப்படி சொல்லுவார்னு சொன்னால், டாக்டர் என்றால் மெடிக்கல் படிக்கவில்லை, மெடிக்கலில் டாக்டர் கிடையாது. ஆனால் அவர் செய்த தொழிலே பெரிய பெரிய காரியங்களை செய்தால் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருப்பார்கள் நினைக்கிறேன். அவரை ஆம்புலன்ஸ் சாந்தகுமார்னு சொல்வார்கள். இவருடைய ஸ்டோரி என்ன பார்த்தோம், சென்னையில் இருக்கிறார். இவர் தான் அந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் என்று முதலில் ஆரம்பித்தது. ஃப்ளையிங் ஸ்குவாட்னு அவசரமாக எந்த இடத்துல விபத்து நேரிட்டிருக்குமோ அந்த இடத்திலே போய் அந்த மக்களை காப்பாற்றுவது, அவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகுது. அந்த முதலிலே விபத்திலே சிக்கி கொண்டவர்களுக்கு அந்த முதல் 10 நிமிடங்களே பிளாட்டினம் டைம் என்று சொல்லுவோம், நேரம் என்று சொல்லுவோம். அந்த நேரத்திலே உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்விட்டு எல்லாம் அவசரமாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டால் உயிரை காப்பாற்றலாம். அந்த தான் ஃப்ளையிங் ஸ்குவாட்னு சொல்லி அவர் அதை ஆரம்பித்தது ஆரம்ப நாட்களில். அதுக்கு பிறகு ஆம்புலன்ஸ் சர்வீஸை ஆரம்பித்தார். இப்பொழுது நம்ம ஃப்ரீசர் பாக்ஸ்ன்னு வைத்துக்கிறோமே, அது உலகத்திலேயே இவர் தான் முதலிலே உருவாக்கியவர். ஆனால் இவருடைய முன்னாடி வாழ்க்கையை பார்த்தோம் சொன்னால், சின்ன வயதிலே 17வது வயதாக இருக்கும்போது இவருடைய தகப்பனார் ஒரு வாடகை கார் வைத்திருந்தார். அங்கே ஹாஸ்பிட்டலில் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் பக்கத்து அங்கே இறக்கினவரெல்லாம் பாடியை கொண்டு போவதற்கு நிறைய டாக்ஸி எல்லாம் வெளியிலே வெயிட் பண்ணி கொண்டு இருக்குமாம். அதை காலையிலே 4 மணிக்கே போக வேண்டும், இரவிலே இறந்தால் அங்கே வைத்திருப்பார்கள். இவர்கள் காலையிலே போய் அந்த டாக்ஸிலே கொண்டு போய் அந்தந்த இடங்களிலே அவருடைய இறந்தவருடைய வீட்டிலே கொண்டு சேர்க்கிறது தான் வழக்கம். 10 ரூபா தான், ஒரு கேஸுக்கே ஒரு 10 ரூபா தான் சம்பளம் கிடைக்குமாம். இவர் காலையிலே 4 மணிக்கே தகப்பன் போக வேண்டும். அதற்காக இவர் 17 வயதிலேயே சைக்கிள் எடுத்துக்கொண்டு தகப்பனை கொண்டு விடுவதற்காக அவர் போவாராம். அப்பொழுதே பார்த்துருக்கிறார். இறந்து போன அந்த சடலங்களெல்லாம் வண்டியில் வைத்து கொண்டு போகிறது. அப்போ அந்த நாட்டில் ரொம்ப கஷ்டம்தான். இறந்தவளே உயிரோடு இருக்கிறவளே டாக்ஸியிலே கொண்டு போகிறது எல்லோருமே ஏற்றிக்கொண்டு போய்விடுவார்கள். ஆனால் இறந்த சடலங்களை
கார்லேயோ எதுலேயுமே ஏற்றுக்கொள்ள போது எல்லாருமே தயங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சேவை தான் அவர் தகப்பனார் செய்து கொண்டிருந்தார். இவர் கூடவே போகிறது, தகப்பனார் கூடவே போய் அவருக்கே ஒரு மனதிலே ஒரு எண்ணம், இறந்தவர்களை அந்த சீட்டில் வைக்க முடியாதுன்னு சொன்னால் கூட அந்த கால்க்கு எல்லாம் அதை ஒடித்து பின்னாடி டிக்கிலே வைப்பார்களாம். அதையெல்லாம் இவர் கண்ணால் பார்த்து தான் நாம் ஏன் இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடாது என்பதுதான் படிப்படியாக சில நேரம் நாம் சொல்லுவோம், அடிக்கடி பார்த்து வச்சா நமக்கே ஃபெட்டப் ஆகிவிடும். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. நான் பார்க்க எனக்கு இதுக்கு கொண்டு வந்த காரியமே இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் கொண்டு வரதுக்கு ஒரு ஐடியா கொண்டு வந்தது அதுதான். ஏனென்றால் பிறக்கும்போது எல்லோருமே சந்தோஷமாக எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இறக்கும்போதோ நாம் சந்தோஷமாக யாரையும் அனுப்புவது கிடையாது. எந்த ஒரு எண்ணத்திலே தான் அவர் இந்த ஃப்ரீசர் பாக்ஸை ஒரு உருவாக்குனது. என்ன உள்ள எல்லா வசதியும் நல்ல அழகாக எல்லாவற்றையும் வைத்து அவர் செய்தது. பெரிய பெரிய தலைவர்கள், இவங்க ஜெயலலிதா, கலைஞர், இவருடைய பாடி எல்லாம் இவருடைய ஃப்ரீசர் பாக்ஸில் வைத்து தான் அங்கே கொண்டு போகக்கூடிய சடங்குக்கு இவருடைய ஃப்ரீசர் பாக்ஸில் வைத்து தான் கொண்டு போனார்களாம் என்று பார்க்கும்போது நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவிலே நமக்கு தருணங்கள் கிடைக்கும்போது எந்த அளவிலே நாம் உதவி செய்கிறோம் என்று நான் பார்க்க வேண்டும். ஆம்புலன்ஸ் பல வேளைகளில் நான் பார்க்கும்போது ஆம்புலன்ஸ் போய் கொண்டிருக்கும்போது பலர் ஆம்புலன்ஸ் பின்னாடியே காரை சிக்னலில் வரும்போது அது பக்கத்திலே கொண்டு போகிறார்கள். காரணம் ஆம்புலன்ஸை சீக்கிரமாக விட்டு விடுவார்கள், அதோடு நாமே போய்விடலாம் என்று சொல்லி நாம் அந்த சிந்தனையில் இருக்கிறோம். அதுதான் அவருக்கும் நமக்கு நம்முடைய சிந்தனைக்கும் இந்த ஒரு சாந்தகுமாருடைய சிந்தனையும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலே இருந்து தகப்பனார் செய்த அந்த காரியங்களை கண்கூடார பார்த்து அநேக உடல்கள் இறந்து போய் அதை கொண்டு போவதற்கு ஆள் இல்லாமல் அப்படியே இவர்கள் போய் வீடு கொண்டு போனாலும் சரியான முறையில் அவர்கள் காசு கொடுக்க முடியாது. ஆனாலும் சில இருக்கிற காசை மட்டும் கொடுங்கள் என்று சொல்லிவிடுவாரெல்லாம் தகப்பனும் இவரும். அப்படி வந்தேதான் படிப்படியாக இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட், அப்புறம் ஆம்புலன்ஸ் சர்வீஸ், எமர்ஜென்சி சர்வீஸ் எல்லாத்துலேயும், அதுவும் கொரோனா டைம்லேயே அநேகமானவர்களுக்கு இவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் உதவி செய்யலாம் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் மூலமாக இருந்து பார்க்கும்போது நாம் எந்த அளவிலே மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம் என்று பார்க்க வேண்டும். எவ்வளோ நம்மை சுற்றி எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு பாடுகளிலும் இருப்பார்கள். இங்கே பார்க்கிறோம், நமக்கு தாவீதுக்கு வந்து அந்த இருளான நேரத்தை போல நமக்கு வராது என்று சொல்ல முடியாது. அவர் எப்படி அவ்வளோ ஒரு ராஜபத்தில் இருந்தவர் தன்னுடைய மகனுக்கு பயந்து அவர் போகிறார். தலையிலே முக்காடு போட்டுக்கொண்டு கால்நடையாக நடந்து அவருடைய மக்களும் போனார்கள் என்று நாம் பார்க்கும்போது வாழ்க்கையிலே எந்த நேரத்திலே எது சம்பவிக்கும் என்று யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அந்த இடத்துல நாம் அவர்கள் இருக்கிற இடத்துல நாம் நம்மை வைத்து பார்க்க வேண்டும். நமக்கு அந்த நிலைமை வந்தால் யாராவது ஒரு நமக்கு உதவி பண்ணுவதற்கு முன்வர மாட்டார்களா என்று சொல்லி நாம் எதிர்நோக்கி இருப்போம் அல்லவா? அது போல தான் நாம் எந்த நேரத்தில் யாருக்கும் நம்மால் ஏன்ற உதவி ஒரு எக்ஸ்ட்ரா மைல் அன்ற இயேசுக்கு சாதம் சொல்கிற ஒருவன் ஒரு மைல் பல வந்து பண்ணால் அவனுடைய நீ இன்னொரு மைல் போய் என்று சொல்கிறான்னு சொன்னால் அந்த எக்ஸ்ட்ரா மைல் நாம் சாதாரணமாக நமக்கு எவ்வளவு அலோடோ அதையும் நாம் செய்வது கிடையாது. யாரும் ஆள் பார்க்கும்போது ஒரு வேலை பண்ண வேண்டியது, மக்கள் பார்க்கும்போது நல்லதை செய்வோம். மற்ற நேரங்களிலே அதை ஒரு பாசாங்கான உலகத்தை நடையிலே தான் நடந்து கொண்டு இருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளே, இந்த தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தாவீது எவ்வளோ தூரம் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பாடுகளை அனுபவித்து வந்தார். அதில் பார்க்கிறோட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால் பகைவரையும் நேசி என்று சொன்ன அவருடைய வாக்கு கண்ட இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசப்படி அவர் தனக்கு எடுக்கணும் செய்த எல்லாரையுமே பார்த்தோம்னு சொன்னால் அவர்களுக்கு எந்த விதமான அதற்கு ரிவெஞ்ச் பண்ண வேண்டும் என்று அவர் நினைத்தே கிடையாது. இங்கே பர்சிலா அவர் சொல்கிறார், நீ என்னுடைய வா, நான் உன்னை பராமரித்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். என்ன ஒரு நல்ல குணம்! அது மட்டுமல்ல, தன்னுடைய காலம் முடிய போகுதே என்று சும்மா இருக்கவில்லை. தன்னுடைய மகனிடம் என்னென்ன அட்வைஸ், ஆலயத்தை எப்படி கட்ட வேண்டும், எல்லாவற்றையும் எப்படி இருக்க வேண்டும், ஆண்டருக்கு பாய்ந்து இருந்தால் அவர் ராஜ்யத்தை சிறப்படுத்துவார் எல்லாம் பல அட்வைஸ் கொடுக்கும்போது அந்த பர்சிலாவுடைய குடும்பத்தாரையும் இவன் பந்தியில் வைத்துக்கொள் என்று சொல்லி அவர் சொல்கிறார்னு சொன்னால் அவ்வளவு தூரம் ஒரு நன்றியுடையவராக தாவீது இருக்கிறார். பர்சிலாவை பார்க்கும்போது அந்த ஒரு வயதான காலத்திலேயும் எனக்கு முடியாது என்று சொல்லாதபடி அவர் அந்த இருளான நேரத்திலே தாவீது உதவி செய்ய சொன்னால் நாமும் இந்த மாதிரி காரியங்களிலே முன் வந்து நான் செய்கிறேன் என்று சொல்லி இந்த ஒரு ஆம்புலன்ஸ் சம்பத்குமார் போல சாந்தகுமார் போல நாம் முன் வருவோம். ஒரு கஷ்டமான காரியம் தான், வேறு ஏதாவது தொழிலுக்கு ஒரு பேருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் உலகத்திலேயே முதல்ல ஃப்ரீசர் பாக்ஸ் அவர் செய்ததே உருவாக்குனதே இந்த ஒரு
சாந்தகுமார் என்று பார்க்கும்போது அவருடைய மனதில் எவ்வளோ தூரம் ஒரு வேதனை மற்றவர்களை பற்றி இருந்திருக்கும். இப்படிப்பட்ட இறந்த அல்ல விபத்துகளிலே ரோடுகளையும் அங்கேயும் இங்கேயும் இருக்கிறவர்களை பார்க்கும்போது நம்மளாம் பார்த்தால் கூட நான் கஷ்டப்படுறவர்களை பார்த்தா நான் முதல்ல என்ன சொல்லுவோம், நம்ம ஜெபிக்கிறோம் சிஸ்டர், ஜெபிக்கிறோம் பிரதர், ஜெபம் வேண்டியதான். ஆனால் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும். நல்ல சமாரியன் கதையில் அதான் பார்க்குறோம். அவன் குத்துராக கிடக்கிறான் ஆசாரியன் லேவியனும் அதை பார்த்து அவர் போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். எனவே கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளை நாம் அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு இப்படிப்பட்ட தருணங்கள் அநேகமாக வரும். நாம் அதை தருணங்களை எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஒரு தருணங்கள் வரும்போது முன்னின்று காரியங்களை செய்ய வேண்டும். அப்போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம நம்முடைய ஜென்ரேஷனை ஆசிரியப்பார் என்பதை இந்த மனசந்தேகம் கற்று தாமே செய்தி ஆசிரியப்பாராக. ஜெபம். நண்பன் தகப்பனே உம்மை துதிக்கிறேன், விசுவாசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே அதிகமாக பேசப்படாத ஒரு மனிதரை பற்றி வயதானவரை பற்றி நாம் பார்த்தோம் சுவாமி. அவர் செய்த காரியத்தை எண்ணி பார்க்கும்போது எவ்வளோ தூரம் அந்த தாவீதும் அவருடைய மக்களும் அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து மெத்தையிலிருந்து பயிறு என்னும் ஆடுகள், தண்ணீர், சாப்பாடு, பயிறு எல்லா வகையிலும் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அதுபோல் தகப்பனே நாங்களும் யார் யாருக்கு என்ன உதவி தேவை என்பது அவர்கள் மற்றவர்கள் எங்களை உதவி கேட்பதற்கு முன்பதாகவே நாங்களே அறிந்து முன் வந்து அந்த ஒரு ஆசாரியம் லேவியன் கடந்து போனதுக்குள்ளே நாங்கள் போகாதபடி ஆலயத்திற்கு டைம் ஆகிவிட்டது, அல்ல இன்றைக்கி ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது, ஆல்நைட் ப்ரேயர் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நாம் காண்கின்ற சகோதரனிடம் நாம் அன்பு காமிக்கவில்லைன்னு சொன்னால் காணாத தேவனுடைய எப்படி அன்பு காமிக்க முடியும்? அவர் நம்மை பார்த்து செம்மறியாடுகளே என்று சொல்ல வேண்டும். பசியாக இருந்தேன், நீங்கள் ஆகாரத்தை கொடுத்தீர்கள், தாகமாக இருந்த தண்ணீரை கொடுத்தீர்கள், வியாதியாக இருந்தேன் பார்க்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நீர் கொடுத்திருக்கிற வேதாமத்திலே நாங்கள் காண்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி என்னை கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. தகப்பனே, நம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கவும் அதை எப்படி நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி என்னை கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், துதிகனமை மேலாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.